சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுர்சம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். ஏண்டிமா காவேரி, கிளம்புற அவசரத்துல கூட நீ தான் அயன் பண்ணணுமா? இது இருக்கு லாண்ட்ரி, அவன்கிட்ட கொடுத்தா 5 செகண்ட்ல அயன் பண்ணி கொடுத்துட மாட்டானோ? ஆமா ஆமா, கியூ நஹி 5 செகண்ட்ல அயன் பண்ணிடுவான். அடுத்த 5 செகண்ட்ல கசங்கிடும். அப்புறம் என்ன அயன் பண்ணிருக்கான்னு நாள் பூரா புலம்பிட்டே இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணும் புலம்ப மாட்டேன். அடேங்கப்பா, இப்பதானே பாக்குறேன். எத்தனை தடவை அயன் பண்ண சட்டைய போட்டுண்டு உங்க முகம் சுருங்கினதை பாத்திருக்கேன். அது இல்லம்மா, துர்கா பூஜை நடந்துட்டு இருக்கு, சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். இந்த அவசரத்துல கூட நீ தேக்க பல்லவி அந்த கண்ணாடியை குத்தகையே எடுத்துட்டா. 1 hour ஆச்சு, யாருக்குமே விட மாட்டேன்னு ஆக்கிரமிச்சுட்டா. அப்பா, உங்க மருமகளுக்கு வேணா வழக்கம் போல நல்லா ஜால்ரா அடிங்க. வேணாங்கள, அதுக்கே என்ன வம்பு கிழக்குறீங்க? பல்லவி, இந்த கண்ணாடியை மத்தவாளுக்கும் செத்த விட்டு கூட. இது அசல் பெல்ஜியம் கிளாஸ். பாரு எவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்குன்னு. ரொம்ப காஸ்ட்லி அந்த காலத்திலேயே. இப்ப காசு கொடுத்தாலும் இதெல்லாம் எங்க கிடைக்கிறது? வீடு கட்டுறச்சியே இந்த இடத்துல ஒரு பெரிய கண்ணாடி வைக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். ஐயோ அப்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வீட்டு புராணத்தை? நீ கேட்கலன்னு விடுறி. காவேரிமா, நீ கேக்குறியோன்னா சொல்லுங்கப்பா. காவேரி, இந்த வீட்டை நான் கட்டி முடிக்கும் போது என் கையில தம்படி இல்லை. ஆனா கண்ணாடி ஒண்ணு கொண்டு வந்து இந்த இடத்துல மாட்டினாதான் வீடு பூர்த்தியானதா அர்த்தம்னு எனக்கு மனசுல பட்டது. ஆனா என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் என்னப்பா பண்ணீங்க? கண்டேன் கண்டேன்னு ஒருத்தர் வந்தார். நம்ம தமிழ்நாடுதான், தேவகோட்டக்காரர், ராவண்ணாமானான்னு பேரு. வெளிநாட்டுல அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. இங்க கஸ்டம்ஸ்ல அவரோட ஏகப்பட்ட சரக்கு கிளியர் ஆகாம ஒரு சின்ன லீகல் டிஸ்பியூட்ல மாட்டிட்டு இருந்தது. அது இங்க இருக்கிற யாரானு ஒருத்தர் பொறுப்பா ஒரு வக்கீல வச்சு பார்த்து அந்த காரியத்தை முடிச்சுடணும்னு தேடிட்டு இருந்தார். நேக்கு மகாதேவன் ஒரு ஃப்ரெண்டு, அவன் என்ன கையை காட்டி விட்டுட்டா. உடனே ராவண்ணாமானா என்ன கூப்பிட்டு பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு மலையாவுக்கு போயிட்டாங்க. அப்புறம் என்ன, நான் ஒரு நல்ல வக்கீலா பிடிச்சு கஸ்டம்ஸ் ஆபீஸ்லயும் சில ஆளுங்களை பிடிச்சு ஒரு 2-3 மாசத்துல ஈஸியா எல்லா பிரச்சனையையும் சால்வ் பண்ணிட்டேன். ராவண்ணாமானாவுக்கு ஒரே சந்தோஷம். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் ஸ்ரீனிவாசன் கேட்டார். நேக்கு பணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், எங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு பெல்ஜியம் கண்ணாடி வேணும்னு கேட்டேன். அவர் அசந்தே போயிட்டார். அவர் வீட்டுக்காக வாங்கியிருந்த இந்த கண்ணாடிய ஆட்களை வச்சு அவரே இங்க கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டார். அவரும் இந்த வீட்டை எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்துட்டு என்கிட்ட சொன்னார், ஸ்ரீனிவாசன், எனக்கு உலகம் பூரா பிசினஸ் இருக்கு. தேவகோட்டையில அரண்மனை மாதிரி வீடு கட்டியிருக்கேன். அதெல்லாம் பெருசு இல்ல. நீர் ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் மேன். பாம்பேக்கு வந்து இடம் வாங்கி இப்படி ஒரு வீடு கட்டுறதுன்னா பெரிய சாதனை, பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு என்ன அப்படியே கண்டுபிடிச்சுட்டார். ஏன்னா லேட் ஆயிட்டு இருக்கு, நீங்க பாட்டு கதை பேசிட்டு இருக்கல. ஆமாமா, இன்னைக்கு எபிசோட் கண்ணாடி வாங்கிய கதை. கழுதைக்கு வாய் துடுக்கு ஜாஸ்தி ஆயிடுது. இந்தாங்கப்பா. அச்சா, இனி புலம்பவே மாட்டேன். நன்னா என் பண்ணிருக்க. தேங்க் யூ. முடிஞ்சாடி உங்க 2 பேரோட அலங்காரமோ? நகரடி, நான் டச் பண்ணிக்கணும். அத்தை, வயசு பொண்ணுங்க சிங்காரிக்காம எங்கேயும் போக மாட்டாங்க தெரியுமா? ஏன் வயிற்றுச்சல் படுறேன்? ஜல்தியே பொறாம. என்னடி சொன்ன? ஜல்திக பொறாம படுறேன் உங்க 2 பேரையும் பார்த்து. சீனுனா, உன் பொண்ணு என்ன பேசுறான்னு பாத்தியா? இன்னைக்கு நான் சிங்காரம் மண்ணின்னு வந்து நின்னா இது 2 என் முன்னாடி நிக்க முடியாது. புரிஞ்சுதா? சொல்லிவே உன் பொண்ணுகிட்ட. நேச்சுரல் பியூட்டி ஆகும். உன் ஆத்துக்கார அவர் வந்துருவாரு. சரி, அப்ப கிளம்புங்க எல்லாரும். வா, நேச்சுரல் பியூட்டி. சரி ஊத்துறோம்.
ஹலோ பேசுமா ஹலோ நான் தான் பேசுறேன். நீங்க இங்க வந்துரு வேண்டாம் இங்க ஒரே கலண்டா நீங்க வீட்டுக்கு போயிருங்க ஏ என்னாச்சு? இங்க யாரையும் இங்க ஒண்ணும் இல்லையே. ஜாக்கிரதம்மா. நீங்களே எப்படி போவேள்? கழுபடி கபரி बचाओ अरे बचाओ अरे क्या बचाओ हो मुझे अरे कोई बचाओ ना मुझे मत मारो अरे अरे बचाओ ना क्या कोई करे यार? मत मारो यार. प्लीज मुझे मत मारो नहीं नहीं मार उठा के फेंक साले को। Hey, hey. காவேரி, அவன் நாம பார்த்தா ஆளத்தான் இருக்கணும். என்ன அக்கிரமோ இது? திருவிழா கூட்டத்தில் மதம் கொண்ட யானை பூந்த மாதிரி. ஐயோ, ஒத்த கையிலையும் இத்தனை பெரிய கத்தி. என் ஜென்மத்தில் நான் அவ்வளோ பெரிய கத்தியை பார்த்ததே இல்லை. கண்ட வாழையெல்லாம் மிதிச்சுண்டு தள்ளிண்டு. பெருமாளே, நாராயணா, எங்கப்பா போயிட்டு இருக்கு இந்த லோகம்? அப்பா பாம்பேல இதெல்லாம் தினமும் தானே நடக்குது. நிஜம்தான். அப்பப்போ பேப்பர்ல படிச்சுட்டு இருந்தோம். இன்னைக்கு கண்ணுக்கு நேராவே பார்த்துட்டோமே. அவள் எல்லாம் பார்த்தா மனுஷா நடந்துக்கிற மாதிரியே இல்லையே. சரி சரி, நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் ஆகல இல்லையா? விட்டு தள்ளுங்க. நல்ல வேளை நாங்கெல்லாம் செவத்தோட நின்னுட்டு இருந்தோம். புட்டா கீழே தள்ளி மிதிச்சிருப்பான். ஆமாமா, வர லைஃப்ல செக்யூரிட்டியே இல்லாம போயிடுது. ரொம்ப பயமா இருக்கு. காவேரி, பல்லவி, 2 பேருக்கு சொல்றேன், வெளிய போறச்சே ஜாக்கிரதையா இருங்க. தலையே போற வேலையா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்குள்ள ஆத்துக்கு வந்து சேர்ந்துடணும். ஆமா, அதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாதுமா. இப்பெல்லாம் பட்ட பகலே கொலை பண்றாங்க. என்னடி எதுக்கு எடுத்தாலும் குதர்க்கமா பேசிட்டு இருக்க? சரின்னு தான் சொல்ல. அவளை எதுக்கு கோச்சுக்கிறேன்? அவ சொல்றது நிஜம் தானே. இதெல்லாம் தினம் நடக்கிறது. நாம தான் தற்செயலா இன்னைக்கு அந்த இடத்துல இருந்துட்டோம். ஆமாண்டி, நீ என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்துட்டியா? டவலை எடுத்து கொடு. ஒரு நிமிஷம் கூட இல்ல. அப்பதான் உன் போன் வந்தது. பேசிக்கிட்டே இருந்த திடீர்னு ஒருத்தன் வந்து விடுறான். திரும்பி பார்த்தா 4 பேர். பெருசா கத்தியா அருவாளா என்னன்னே தெரியல. ஒரே போடா போட்டா. அப்படியே என் உடம்பு பூரா ரத்தம். மனுஷ ரத்தம். இட்ஸ் ஓகேடா, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். ஸ்ரீதரா, நீ ஆம்பளை, அதுவும் வெளி உலகத்துல பழகிறவன். நீயே அதைரியப்படலாமா? நீயே பயந்துட்டா அதை பார்த்துட்டு பொம்மநாட்டிகள் இன்னும் பயந்துட மாட்டாளோ? மனசை தைரியமா வச்சுக்கோடா ஸ்ரீதரா. ஆஃப்டர் ஆல் நாமெல்லாம் என்ன காட்டுலயா வாழறோம்? காட்டுல வாழ்ற மாதிரி தான்ப்பா. கண்ணுக்கு முன்னாடி பட்ட பகல்ல ஒருத்தனை போட்டு வெட்டுறான். இது சிவிலைஸ்டு சொசைட்டி மாதிரி எனக்கு தெரியல. ரவுடிகளும் சட்ட விரோதிகளும் இல்லாத சொசைட்டியே கிடையாதுடா. அதெல்லாம் நினைக்காத, மனசுல இருந்து அழிச்சுடு. இங்க பார், அதே ஞாபகத்துல இருந்தா நிம்மதியா தூங்க முடியாதுடா. புரியுறதா? எனக்கு இன்னைக்கு தூக்கம் வருமானு தோணல. இன்னும் என் கண்ணுல வெட்டுப்பட்டவன் முகம்தான் தெரியுது. அதெல்லாம் மறந்துருங்கோ ப்ளீஸ். ஸ்ரீதரா,
கண்ணை மூடிண்டு பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணு. தேவையில்லாத எண்ணங்களை எல்லாம் புசுக்கிடு பகவானே. எப்பவும் கலங்காத மனசு கொடுன்னு வேண்டிக்கோ. மனசு தெளிவாயிடும். கவரிமா, நீ போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணு. பத்மாசன சத்யே தேவி பரபிரம்ம ஸ்வரூபிணி ஜெகத்பிதே ஜெகன்மாதா மகாலட்சுமி நமோஸ்துதே. பெருமாளே, சுவாமி, எங்க சஞ்சலங்களை எல்லாம் போக்கி எங்க எல்லாரையும் காப்பாத்த சுவாமி. நாராயணா. என்ன எல்லாரும் உம்முன்னு இருக்கள்? ஏதானு பேசுங்க. பங்கஜம், நான் இந்த வீட்டை கட்ட ஐயோ ஆரம்பிக்கிறேன். அப்பா ஆரம்பிச்சிடாதீங்க. நீ ஏன் பல்லவி சும்மா அப்பா வாடுற? மன்னி, நம்மள யாராவது பேச சொன்னா நம்ம எந்த டாபிக் பேசுறதுன்னு கொஞ்சம் தடுமாறுவோம். ஆனா அப்பாவுக்கு அந்த பிரச்சனையே கிடையாது. சட்டுன்னு ஆரம்பிச்சிடுவாரு வீட்டை பத்தி. எப்படி தெரியுமா? நேக்கு நன்னா ஞாபகம் இருக்கு. அப்போ ஸ்ரீதர் கை குழந்தை, பல்லவி பொறக்கல, பாம்பேல சொந்த வீடா. அதெல்லாம் கேக்குறதுக்கு தான் நன்னா இருக்கும்னு எல்லாம் கேலி பேசினா. அத வைராக்கியமா எடுத்துண்டு பூர்வீக நலத்தை வித்து ஆம்படியா போட்டிருந்த நகைகளை வித்து அந்த லோன் இந்த லோன் போட்டு இந்த வீட்டை கட்டி முடிக்கிறதுக்குள்ள அப்பா பல்லவி, நீ என்னதான் அப்பாவை கிண்டல் பண்ணாலும் இந்த வீடு சம்பந்தமா சொன்ன என்னோட உணர்வுகள் 100க்கு 100 உண்மை. இந்த வீட்டை நான் எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா? என்னையும் ஸ்ரீதரனாவையும் விடவா? பல்லவி, உங்க 2 பேரையும் நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அதே அளவுக்கு இந்த வீட்டையும் நேசிக்கிறேன். ஸ்ரீதர் எனக்கு முதல் குழந்தை. அவன் கை குழந்தையா இருக்கிறச்சே இந்த வீட்டை நான் கட்ட ஆரம்பிச்சேன். 2.5 வருஷம் ஆச்சு கட்டி முடிக்க. அப்பப்பா, அப்ப பட்ட கஷ்டம் இருக்க, அது ஒரு பிரசவ வேதனை மாதிரி. இந்த வீடு பிறந்தது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுல பல்லவி பிறந்த. என் மனசுல அப்போ இருந்து ஊறி போன எண்ணம் என்ன தெரியுமா? ஸ்ரீதர் என் முதல் குழந்தை, இந்த வீடு என் 2வது குழந்தை, பல்லவி என் 3வது குழந்தை. இந்த வீட்டை வெறும் ஒரு ஜடப்பொருளா என்னால பார்க்கவே முடியாது. இந்த வீட்டுல அதுக்கப்புறம் எத்தனை தீபாவளிகள், எத்தனை ஸ்ரீஜெயந்திகள், எத்தனை பண்டிகைகள், எதை நினைச்சிருந்தாலும் என்ன ஞாபகம் வந்தாலும் எல்லாமே இந்த வீட்டோட இணைஞ்சதா இருக்கும். அதை பிரிக்கவே முடியாது. அப்பா, உங்களுக்கு பிபி ஏறிட போறதுப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருங்கோ. கவரி, என்னாச்சு? என்னது? காவேரி, மணி, காவேரி, என்ன மணி? காவேரி, அம்மாடி, என்னம்மா என்னம்மா காவேரி, என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சு மணி? தெரியல அத்தை, 2 நாளா இதேதான். என்னடி அம்மா, இப்படி இருக்கு? இவ்வளவு லேட்டா சொல்ற? சீக்கிரம் கொண்டா, டாக்டர் இங்க ஃபோன் கை பண்ணுங்க. கொண்டா. தள்ளி நில்றா. ஒண்ணு இல்லடா, நீ அம்மாக்கு பாரு. அம்மா, கவரி, பெருமாளே, எத்தனை வருஷம் கழிச்சு எங்க ஆத்துல விளக்கேத்தி வச்சிருக்கேன். காவேரி, பேருதான் பரப்பாங்க. Congrats மணி, congrats. அம்மா, வா, பெருமாளை சேவிச்சுக்கலாம், வா. போ, முள்ள அழிச்சுன்னு போ, முள்ள அழிச்சுன்னு போ. பாடுமா. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினவாய், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய நிறத்தினவாய். அந்த காணி
முத்துச்சுடர் போல நில ஒளி இங்கு முன்பு வர வேணும். அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து எந்தன் காதில் பட வேணும். என்றும் சித்தம் மகிழ்ந்திட நன்றாய் இளந்தென்றல் இங்கே வர வேணும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். ஆஹா, எவ்வளவு தூரத்துல இருந்து கேட்டாலும் ஒரு மனுஷனை தன்னை மறக்கச் செய்யற பாட்டு இது. இந்த பாட்டுல பாரதி தன்னோட ஆசையை மட்டும் சொல்லல, ஒவ்வொரு சராசரி மனுஷனோட ஆசையையும் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கான் பத்தியா. இந்த வீட்டை அந்த காணி நிலமா பாவிச்சுதான் நான் பெருமைப்பட்டு இருக்கேன். ஏன்னா அந்த பாட்டை கேட்ட ஆசையில தான் இப்படி ஒரு வீட்டை என்னால கட்ட முடிஞ்சது. ஆமா. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன இன்னைக்கு புதுசா? ஆமா, இன்னைக்கு நீங்க புது ஆள் தானே? எப்படி? ஆமா, இன்னைக்கு இருக்கிற காவேரி புது காவேரி. ஓ அப்படியா? அப்ப இந்த புது காவேரிக்கு புதுசா என்ன தர போறேன்? புதுசா என்ன தர போறேன்? அதே பழைய அன்புதான். காவேரி, உனக்கு வேற ஏதாவது வேணுமா? எனக்கு வேற எதுவும் வேணாம், அதே பழைய அன்பு போதும். ஆமா, உன்கிட்ட உன்னை கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்ன? அது எப்படி சத்தமே இல்லாம இப்படி ஒரு சாதனை பண்ண நீ? உத விழ போறது உங்களுக்கு. ஓகே என்ன? ஓகே பேசு ஓகே, பேச்சா இது? சாரி சாரி. ஓகே மேடம், இனிமே நீங்க அதிகமா ஒர்க் பண்ண கூடாது. ம், அப்புறம் சீக்கிரமா சாப்பிடணும். ம், அதிக நேரம் முழிச்சிட்டு இருக்க கூடாது. ம், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ம். ஓகே, ம். தூங்கலாமா? குட் ம். நைட். குட் நைட். ஏய், ஆ? அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். ஏற்கனவே அப்பா அம்மா அத்தை பல்லவி இவங்களெல்லாம் கவனிக்கிறதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கு. என்ன சுத்தமா கண்டுக்கிறதே இல்ல. அம்மா தாயே, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுத்தமா என்ன மறந்துடாதம்மா. அத அப்ப பாத்துக்கலாம். ஏய், பாத்துக்கலாமா? உதப்படுவ நீ. ம். ராமா கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே, கௌரி கல்யாண வைபோகமே, ராமா கல்யாண வைபோகமே, சீதா கல்யாண வைபோகமே, லக்ஷ்மி கல்யாண வைபோகமே.